யுத்தம் சிலரை மௌனியாக்கியது, இன்னும் சிலரை ஊமையாக்கியுள்ளது. அவ்வாறு வார்த்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர்தான் சிவகாமி பிள்ளை. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கட்டைப்பரிச்சான் கிராமத்தை சேர்ந்தவரே சிவகாமி பிள்ளை. 3 பிள்ளைகளின் தாயான இவர் 2006ஆம் ஆண்டு யுத்தத்தின் அச்சத்தால் மட்டக்களப்புக்கு இடம்பெயர்ந்து அகதியாக வாழ்ந்தார். யுத்தத்தின் கோரத்துக்கு மத்தியில் 2006ஆம் ஆண்டில் சிவகாமி பிள்ளையின் கணவர் காணாமல் போயுள்ளார். அந்த பேரதிர்ச்சி சிவகாமி பிள்ளையை ஊமையாக்கிவிட்டது. எங்கட அம்மா வாய் பேச இயலாது, கையும் இயலாது, செல்லடியினால அதிர்ச்சியினால முதல் பேசினவ இப்ப ஒன்றுக்குமே இயலாது. அம்மாவுக்கு கதைக்க கூடிய இயலாது, அதால அழுது கொண்டு ஒரேதா இருக்கிறா. கூலி தொழிலுக்கு போய்தான் அம்மா எல்லாரையும் பாக்குறோம். நாங்க ஒன்னும் செய்யலாத நிலையில இருக்கின்றோம். மீள குடியமர வந்த சிவகாமி பிள்ளையின் குடும்பத்துக்கு அவர்களின் சொந்த இடங்களில் தகரக்கொட்டிலே உரையுளாய் காட்சி கொடுத்தது. 2வது மகளின் கணவருடைய நாட்கூலியே சிவகாமி பிள்ளையின் குடும்பத்தாரின் வயிற்று பசியை போக்க இன்று வரை உதவுகிறது. வீடும் திட்டம் இல்ல, தகர கொட்டிலாம் இருக்கிறோம். பிரச்சனைக்கு அப்பா காணாம செல்லடியில அதுல அம்மாவுக்கு மேலாவது செல்லடி அதிர்ச்சியில இவ்வளவு பிரச்சனையா கிடக்கு. 8 வருடங்கள் கடந்த நிலையிலும் தன்னுடைய கணவர் திரும்பி வருவார் என்ற ஏக்கத்தில் காத்திருக்கிறார் 70 வயதான சிவகாமி பிள்ளை.